வைகை நதி தென்மதுரை வைகை நதி. சரி போனா போகுது, ஐடியா பண்றேன். ஆனா பதிலுக்கு நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப் பண்ணணும்? என் அண்ணனுக்கும் அந்த ஸ்பேனருக்கும் நடக்க போற கல்யாணத்தை நிப்பாட்டணும். அதுக்கு உன்னோட ஹெல்ப் எனக்கு வேணும். என்னது? கல்யாணத்தை நிப்பாட்டணுமா? ஆமா. எம்கே சார், நம்ம அவ்வளவுக்கு ஒருத்தா? அவ்வளவுக்கு ஒருத்தான்னா புரியல. இல்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு கல்யாணத்தை நிப்பாட்டுற அளவுக்கு நம்ம ஒருத்தான்னு கேக்குறேன். ஏய், இந்த எம்கேவை பத்தி என்ன நினைச்ச? இந்த கிரேட் எம்கே மட்டும் நினைச்சான்னா இந்திய பெருங்கடலை இட்லி பானைக்குள்ள அடக்குவான், இமயமலையை பொடி பொடியாக்கி இடியாப்பம் சுட்டு வித்துருவான். என்ன அப்படி பாக்குற? இதிலிருந்து தாங்கள் கூற வருவது? இந்த எம்கே நினைச்சா முடியாத காரியம்னு எதுவுமே கிடையாது. அதைத்தான் சொல்ல வந்தேன். இத கூட புரிஞ்சுக்க முடியல. வந்துட்டா காலேஜுக்கு படிக்கிறதுக்கு டிங்கி டிங்கி ஆட்டிக்கிட்டு. எம்கே சார், உங்களுக்கு மலரக்காவை பிடிக்கல, சரி அதனால இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினைக்கிறீங்க. ஆனா மலரக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட போறது உங்க அண்ணன்ல. அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினீங்கன்னா அது உங்க குடும்பத்துக்கு அவமானம் இல்லையா? அந்த ஸ்பேனரை கட்டிக்கிட்டாதான் அது எங்க அண்ணனுக்கு அவமானம். அப்படி எதுவும் அசம்பாவிதம் நடக்காம இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி எங்க அண்ணனை நான் காப்பாத்த போறேன். ஆக மொத்தத்துல இது ஒரு நல்ல விஷயம். எங்க அண்ணனுக்கு ஒரு தம்பியா இருந்து நான் செய்ய வேண்டிய கடமை இது. ஆனா அந்த மலரக்கா பாவம்ல. யாரு அந்த ஸ்பேனரா பாவம்? சொல்லுவ தாயே சொல்லுவ. அந்த ஸ்பேனர் கிட்ட ஒரு தடவை காதை கொடுத்து பாரு. ஓ, திருது ரொம்ப பலமா தான் விழுந்திருக்கு போல, அதான் இவ்வளவு பேச்சு பேசுறீங்க. சரி, இப்போ கல்யாணத்தை எப்படி? கல்யாண மேடையில போய் நிப்பாட்டணுமா? அவ்வளவு தூரம்லாம் போக விடக்கூடாது. ஆரம்பத்திலே தடுத்து நிறுத்தணும். ஓ சரி, அதுக்கு என்ன செய்யணும்? நான் இன்னும் எந்த ஐடியாவும் பண்ணல. ஐடியாவை யோசிச்சுட்டு உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கறேன், நீ எனக்கு பண்ணி கொடுக்கணும். இது தப்பு இல்லையா? கொஞ்சம் மேல பாரு. எதுக்கு? நீ பாரு சொல்றேன். அடிச்சாட்டா அடியில இருந்து தப்பிக்க முடியாது, கட்டி அடிச்சாட்டா உயிரோட இருக்க முடியும். என்ன வேணும்னா செய்யணும், வேற வழி இல்லைடா கண்ணா. 4 பேர் சாப்பிட மாட்டோம். புரிஞ்சுதா? ஒன்னும் புரியல. மக்கு மக்கு 4 பேர் நல்லா இருக்கணும்னா எதுவுமே தப்பு இல்லைன்னு நம்ம நாயகன் கமலஹாசனே சொல்லியிருக்காரு. கையில மொபைல் வச்சிருக்கல, எந்த ஹோட்டல்ல என்ன சாப்பாடு கிடைக்கும், எது நல்லா இருக்கும்னு தேடி பாக்குறத முதல்ல நிறுத்திட்டு நாயகன் படத்தை உட்காந்து பாரு. சரி சரி, அந்த 4 பேர் நல்லா இருக்கணும்னு சொன்னீங்களே, அந்த 4 பேர் யாரு? அது நான் தான். நான் 4 பேருக்கு சமம். போதுமா? சிரிக்காத சிரிக்காத. சரி சரி, நீங்க என்னோட ஃப்ரெண்டு, நீங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அதனால உங்களுக்கு இந்த விஷயத்துல எனக்கு விருப்பமே இல்லாட்டினாலும் நான் ஹெல்ப் பண்ண வேண்டியது என்னோட கடமை. அதனால பண்றேன். நீங்க ஐடியாவை பண்ணிட்டு என்கிட்ட சொல்லுங்க என்ன? குட். இப்பதான் நீ என்னோட வழிக்கு வந்திருக்க. ஐடியா பண்ண முன்னாடி எனக்கு அந்த ஸ்பேனரை பத்தின சில தகவல்கள்லாம் வேணும். அந்த ஸ்பேனருக்கு உங்க ஏரியாவில் யாராவது எதிரிங்க இருக்காங்களா? எங்க ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே அந்த அக்காவுக்கு எதிரிங்க தான். விளங்கிரும். எல்லார்கிட்டையும் தான் அப்ப வம்பிழுத்து வச்சிருக்கா அந்த ஸ்பேனரு. ஆமா ஆமா, நீ தான் வீட்டை விட்டே வெளியே போக மாட்டியே, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? எங்க அம்மா, எங்க மைனிங்க, அவங்க நல்ல கதையா சொல்லுவாங்க தினமும் ஏரியாக்குள்ள நடக்கிற விஷயத்தை பத்தி எல்லாம். ஓஹோ, சரி 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 சரி, எனக்கு எப்ப ஐடியா கொடுக்க போறீங்க? நான் யோசிக்க வேணாமா? எத்தனை விஷயத்தை தான் நான் யோசிக்கிறது? ஆல்ரெடி நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன் இன்னைக்கு காலையில இருந்து. என்னால சரியா சாப்பிட முடியல, சரியா படிக்க முடியல, பாரு ஒரு ஸ்நாக்ஸ் கூட சாப்பிட முடியல. அந்த அளவுக்கு என் மைண்ட் ஃபுல்லா அந்த ஸ்பேனர் தான் இருக்கு. ஒரு பிஜிஎம் வேற என் காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு எப்ப பார்த்தாலும். அச்சச்சோ, பாவம் தான் உங்க நிலைமை. ஆமா, பாவம் தான். ஆனா சீக்கிரமா இதை நான் எப்படியாவது ஸ்டாப் பண்ணிடுவேன். ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனைன்னா, என் அக்கா கல்யாணம் முதல்ல நல்லபடியா முடியணும். நான் ஏதாவது ஒண்ணு ஏடா கூடமா குண்ட கமண்டக்கான்னு பண்ண போய் என் அக்கா கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதனாலதான் அடாவடியா தடாலடியா எதுவும் செய்யறதுக்கு யோசிச்சுக்கிட்டு அப்படியே பெப்பர் பேன் முழிச்சுட்டு இருக்கேன். இல்லாட்டி இந்த எம்கேவோட ஆக்ஷனே நேரம் வேற லெவல்ல இருந்திருக்கும் தெரியுமா? அப்படியா? ஆமா. சரி, நீ கிளாஸ்க்கு போ, நான் யோசிச்சு வைக்கிறேன் போ.
ம் சரி. ஏய் பாப்பா இந்தா. ம் காலேஜில் யாராவது உங்ககிட்ட ஏதாவது வம்பு இழுத்தாங்களா என்ன? இல்லையே. ஆ, உங்ககிட்ட ஜாடமாடியா ஏதாவது பேசி உன்னை ஹர்ட் பண்ணாங்களா? இல்லையே. சரி, போ கிளாஸ்க்கு போ. ம் சரி. ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட வந்து சொல்லு, நான் பாத்துக்கிறேன். ம் சரி. கருப்பாயி, கருப்பாயி, இந்தாப்ல உன்னதான். இவ ஒருத்தி இப்படி எல்லாம் கூப்பிட்டா வரவே மாட்டா, கொள்ளுப்படுத்தவ. ஷாலினி. இந்த வந்துட்டேன். ஆனா உனக்கு இருக்கிற திமிரு இருக்கு பத்தியா? ஏன் உன் பேரை சொல்லி கூப்பிட்டா வரமாட்டியோ? திமிரு பிடிச்சவ. சாமி வந்து கண்ணை குத்திரும். கருப்பாய் வந்து நடிச்சாமத்துல கண்ணு மொழியை நோண்டி கையில கொடுத்துருவா. ஒழுங்கு மரியாதையா இருக்கணும். என்ன இது உன் வீடு தானே, உள்ளுக்குள்ள வர வேண்டியதானே? எதுக்கு அங்கேயே நின்றுக்கிட்டு கத்திக்கிட்டே இருக்க? வா வீட்டுக்குள்ள. நீ இங்க வா. நீ இங்க வா. முடியாது, நீ இங்க வா. எரும மாடு வரும்போதே ஏதாவது 7:30 கூட்டிக்கிட்டு தான் வருவான். வந்தமா கை கால் கழுவுனமா, ரெஃப்ரெஷ் ஆனமா, வேற ட்ரெஸ்ஸை மாத்தனமா, டீ குடிச்சமா, அடுத்து படிச்சமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு என்னடா உனக்கு பிரச்சனை? ஆமா, நீ என்ன லட்சணமா ஒரு மாப்பிள்ளைய செலக்ட் பண்ணி வச்சிருக்க? செக்க செவேல்னு பாக்குறதுக்கே நல்லாவே இல்லச்சி. ஏண்டா அவருக்கு என்னடா குறைச்சல்? எவ்வளவு அழகா அஜித் மாதிரி இருக்காரு. ஆண் அழகண்டா அவரு. எது அந்த ஆளா? அந்த ஆள் ஆண் அழகனா? அப்ப நாங்கெல்லாம் யாரு? நீ என் தம்பிடா. ஆமா, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. தம்பியா? தம்பி. சரி, தம்பின்னு பாசம் வச்சிருந்தேன்னா நான் சொல்றத கேளு. இந்த மாப்பிள்ளை உனக்கு வேண்டாம். உன் தம்பிக்கிட்ட இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல, கல்யாணத்தை நிறுத்துன்னு சொல்லிடு. நான் உனக்கு வேற நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைக்கிறேன். உனக்கு ஏமாடு இந்த கல்யாண விஷயத்துல இவ்வளவு ஆத்திரமா வருது? அவருக்கு என்ன குறைச்சல்? இல்ல உன் மைனிக்கு தான் என்ன குறைச்சல்? இதுக்கே இப்படி சொல்றியே, நாளை கழிச்சு உங்க மைனிக்கு நம்ம வீட்ல இருந்து போய் பூ வச்சுட்டு வர போறோம், தெரியுமா? தினமும் ஒரு இடியை என் தலையில இறக்குறதே வேலையா போச்சு உங்களுக்கு எல்லாம். பேசாம ஒண்ணு பண்ணு, என்ன ஒரு அனாதாசிரமத்துல கொண்டு போய் சேர்த்துருங்க, நீயும் உன் தம்பியும். அதுக்கப்புறம் போய் பூ வச்சுட்டு வாங்க, போங்க. இப்ப எதுக்கு சிரிக்கிற? என் நிலைமைய பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்குல்ல? இல்ல, காலேஜ் விட்டு அடுத்த நிமிஷம் வீட்டுக்கு வந்து நிக்கிற ஆளு நீ. உன்னையெல்லாம் அனாத ஆசிரமத்துல கொண்டு போய் விடவா இருப்பியா? அப்படின்னா நான் அங்க இருக்கிறதுக்கு ரெடின்னா கொண்டு போய் விடுறதுக்கு நீங்க ரெடியா தான் இருக்கீங்க என்ன? ஏன்டா அந்த பிள்ளைய கண்டா உனக்கு பிடிக்க மாட்டேங்குது? நல்ல பிள்ளைடா. சரி, இன்னைக்கு காலையில உங்க அண்ணன் கூட போனையே அவங்க வீட்டுக்கு, பாத்தையா உன் மாமனையும் உன் மைனியையும்? பார்த்தேன், எல்லாத்தையும் பார்த்தேன். ஆமா, இங்க இருந்து வெயில்ல பைக் ஓட்டிட்டு போகவும் வேர்த்து வடிஞ்சதுக்கு உன் மைனிக்காரி வேகமா ஓடி வந்து உங்க அண்ணன் நெத்தியில வடிஞ்ச வேர்வையை தொடச்சு விட்டாலாம், அப்படியா? உனக்கு யார் சொன்னது? நாங்க எல்லாத்துக்கும் ஆள் வச்சிருக்கோம்ல. ஆமா. ஆ, அதுக்கு உங்க அண்ணன் அப்படியே மயங்கி போய் நின்னானாமா, அப்படியா? அந்த கொடுமையை என் கண்ணால பார்த்துட்டு நான் இன்னமும் உயிரோட இருக்கேன் பாத்தியா? கிறுக்கு பயலே, அவங்க 2 பேரும் கட்டிக்க போறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி அனுசரணையா அன்பா இருந்தா நல்லது தானடா. உங்க அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு மைனியா வர போறாங்கன்னு நினைச்சு சந்தோஷப்படு மாடு. உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உங்க அண்ணன் ஏதாவது தடை சொல்றானாடா, உடனே செஞ்சு கொடுத்துட்றான். நீ கேட்க முன்னாடி நீ ஒரு பார்வை பார்த்தாலே போதும், உடனே செஞ்சு கொடுத்துட்றான். நீ மட்டும் ஏன் மாடு இப்படி இருக்க? நான் என் அண்ணன் நல்லதுக்கு தான் சொல்றேன்னு உங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது இல்ல? உனக்காக என் அண்ணன் ஏன் அப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்? என் அண்ணனுக்கே பிடிச்சி கல்யாணம் பண்ணியிருந்தா அது வேற மாதிரி. இங்கே பாரு, தனக்கு பிடிக்காம ஒரு விஷயத்த உங்க அண்ணன் செய்கிற ஆளா? அதுவும் கல்யாண விஷயம். யோசிச்சு பாரு, பிடிக்காமலா செய்வான்? இல்லை, எந்த பொண்ணையாவது இது வரைக்கும் பக்கத்தில் நிற்க விட்டுருக்கானா? இந்த பொண்ணை மட்டும் இப்படி தொட விடுறான், முத்தமே கொடுக்க விடுறான்னா பிடிக்காம ஏடா பண்ணுறான்? அறிவு கட்டவனே. அப்படியா சொல்ற? ஆமாடா, அந்த பொண்ணுக்கு உங்கள் அண்ணனை பிடிச்சிருக்கிற மாதிரி உன் அண்ணனுக்கும் அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லாட்டி என் தம்பியை இப்படி ஒரு இக்கட்டில் நானே மாட்டி விடுவேனா? அதுவும் மாப்பிள்ளை வீட்டில் இந்த விஷயத்த கண்டிஷனாக சொன்னப்போ எனக்கெல்லாம் முதல்ல இதில் விருப்பமே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி போனதை பார்த்ததுக்கப்புறம் தான் நானே இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருக்கேன். அப்படியா? ஆமாடா தம்பி, நம்பு. அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறாங்க. அப்படியாக்கா சொல்ற? நிஜமாவா? நிஜமா தாண்டா தம்பி, 100% உண்மை. அந்த பொண்ணு யாருக்குமே அடங்காமல் இருந்தாலும் உங்கள் அண்ணன் பக்கத்தில் வந்து நின்ன பொட்டி பாம்பா அடங்கிருதுடா. யார் சொல் பேச்சும் கேட்காதான் அந்த பிள்ளை. அவங்க ஆச்சி சொன்னாங்க, ஆனால் உங்கள் அண்ணன் என்ன சொன்னாலும் சரி சரின்னு கேட்குது. அப்படின்னா 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்றியா? ஆமாடா. அப்படின்னா சரி. அவ்வளவுதான். சரி, போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா. நீ டீ போட்டு வை. போ. எங்க போற?
உன் செருப்பை திசைக்கு ஒன்றா கலட்டி போட்டிருப்பேல மாடு, எடுத்து ஸ்டாண்டில் வச்சுட்டு வரேன். போய் ரெடியாகு. ஓகே ஓகே, நம்ம சமாதானம் ஆயிட்டோம். இந்த கல்யாணத்தில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சம்மதம் தான் அப்படின்னு அக்காவை நம்ப வச்சாச்சு. இனிமேல் தான் எம்கே நீ பக்காவாக பிளான் போட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். முதல்ல இந்த பூ வைக்கிற ஃபங்க்ஷனே நடக்க விடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பாரு. எது எப்படி இருந்தாலும் சரி, அந்த ஸ்பேனரை மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா, என் அண்ணனுக்கு பொண்டாட்டியா, எனக்கு மைனியா நுழைய விடவே கூடாது. காப்பியில் சக்கரை போதுமாங்க? சரியா இருக்கு சரியா இருக்கு. ஏங்க, பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு பிடிச்சி போய் கையோட பூ வச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம போய் மாப்பிள்ளை வீட்டை ஒரு இட்டு பார்த்துட்டு வந்துடணும். போவோம் அல்லி, போவோம். அப்புறமா மாப்பிள்ளையோட கடைக்கும் போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடணும். எப்படி வியாபாரம் நடக்குது, எவ்வளோ கூட்டம் வருது, எல்லாத்தையும் பார்த்துடணுங்க. ஆகட்டும் அல்லி, பார்த்துருவோம். அப்புறம் மாப்பிள்ளைக்கு பைக் வாங்கணும்லங்க, இப்போவே புக் பண்ண தானே உண்டு. நல்ல லேட்டஸ்ட் மாடல் பைக்காக வாங்கிடணுங்க. வாங்கிடுவோம். பைக் வாங்கும்போது பின்னாடி நம்ம ஐஸுக்கு நல்லா உட்கார்றதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணும். இப்போ அந்த பசங்கள்லாம் ஏதோ பெரிய குதிரை வண்டி மாதிரி பைக் வச்சுக்கிட்டு ஓட்டுறாங்க. அது பின்னாடி பொம்பளை பிள்ளைய உட்கார்றதுக்கு வசதியாகவே இல்லை. என்னமோ ஒரு மாதிரி மலை மேலே ஏறி உட்காந்த மாதிரி இருக்குது. சருன்னு ரோட்டில் போகிறாங்க, பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. அந்த மாதிரி வண்டியெல்லாம் எதுவும் வாங்கிடாதீங்க, ஐஸு பிள்ளை கீழே விழுந்துடக்கூடாது. நல்ல சீட்டெல்லாம் பின்னாடி அகல சகலமாக இருக்கிற மாதிரி வாங்கணுங்க. அப்படியெல்லாம் வாங்கணும்னா நான் வச்சிருக்கிற மாதிரி ஸ்கூட்டி தான் வாங்கணும். ஸ்கூட்டினா தான் உங்களுக்கு ஒன்று ஐஸுக்கு ஒன்று வீட்டிலே இருக்குல்ல. மாப்பிள்ளைக்கு பைக்கு தான் வாங்கணும், கார் வேணான்ட்டாரே. அப்புறங்க அந்த வீடை என்னைக்கு பிள்ளை பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது? அதை கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கிடுவோம் அல்லி. தீபாவளி பரிசா கொடுத்துருவோம். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு வேலை நிறைய இருக்கு பார்த்துக்க. இதில் அங்கே வேற போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது. சரிங்க, அப்போ ஒரு வார்த்தை அவங்ககிட்ட சொல்லிக்கிடலாம், கல்யாணம் முடிஞ்சதும் தர்றோம் அப்படின்னு. சரி. அப்புறம் ஐஸு வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் பழைய மாடலாக இருக்குது, எனக்கு இதெல்லாம் வேண்டாமான்ட்டா. அதெல்லாம் போட்டு அழைச்சிட்டு புது மாடலை செஞ்சிருவோமா எப்படி, இல்லை புதுசாகவே வாங்கிடுவோமா? வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் அழிக்க வேண்டாம், அதெல்லாம் நீ போட்டுக்கோ. அந்த பிள்ளைக்கு புதுசாக வேணா வாங்கிடுவோம். சரிங்க, ஒரு 100 பவுனுக்கு போடுவோமா எப்படிங்க? ஐஸுக்கு 50 பவுன் போடுவோம். தங்கம் விலையெல்லாம் ரொம்ப ஏறி போச்சு பார்த்தியா. இன்னும் அடுத்து உமா வேற இருக்காளே, அவளுக்கும் படிப்பு முடிச்சாச்சுன்னா மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கணும்ல. அப்புறம் வீடு வேற கொடுக்குறோம்ல அல்லி. அது போக தலை தீபாவளி, தலை பொங்கல், ஆடிச்சீரு அது இதுன்னு வரும்ல, அப்பயும் நிறைய நகை போடுறாப்புல இருக்கும்ல. அதனால இப்போதைக்கு 50 போடுவோம். அதான் மாப்பிள்ளை ஒன்றும் வேண்டான்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன? அவர் வேண்டான்னு சொன்னாலும் நம்ம பொண்ணுக்கு கழுத்து நிறைய நகை போட்டு அனுப்புனா தானங்க நமக்கு கௌரவம். சரிதான், 50 பவுனையுமே அவளால கழுத்து நிறைய போட முடியாது. வச்சு வச்சு தானே போடுறாப்புல இருக்கும். இருக்கிற நகை பூரா அவளுக்கும் உமாளுக்கும் தானே. அதனால பார்த்து பார்த்து செய்வோம் என்ன? சரிங்க. ஆனாலும் அவ்வளவு பெரிய கோடீஸ்வரங்க எவ்வளவு சிம்பிளா இருக்காங்க பாத்தீங்களா, நம்ம ஐஸ் கொடுத்து வச்சவ. ஆமா ஆமா. அப்புறம் இந்த இடத்துல தான் நம்ம பிள்ளைய கட்டி கொடுக்க போறோங்கிறது நம்ம தெருவில் யாருக்கும் இப்போதைக்கு தெரிய வேண்டாம். ஏன் அல்லி, இன்ன வரைக்கும் என்ன தெரியாமல இருக்கும்? தெரியுங்க, நல்ல வசதியான இடம், நல்ல படிச்ச மாப்பிள்ளைன்னு தெரியும். அந்த மட்டுக்கு தெரிஞ்சா போதுங்கிறேன். மற்றபடி பஜாரில் ஒரு கடை இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க போதும். இந்த கடை தான், இந்த கடையோட ஓனர் தான் அப்படின்லாம் யாருக்கும் தெரிய வேண்டாம். ஏன் அல்லி அப்படி சொல்ற? கண்ணு போட்டுருவாங்கங்க, எவ்வளவு பெரிய கடைன்னு பாத்தீங்களா? அப்படி சொல்றியா? அதுவும் சேர்த்தேன். சரி, நீ சொல்ற மாதிரியே செஞ்சிருவோம். சரி, மாப்பிள்ளை வீட பார்க்க என்னைக்கு போவோம்? மாப்பிள்ளை கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம், அவர் எப்போ வீட்டில் இருப்பாரு என்ன ஏதுன்னு அவர் தோதுபடி செய்வோம். சரி, அப்படியே செய்வோம். ஐசு, யாரம்மா இந்த ஜான்சி ராணி குரல் மாதிரி இருக்கு? ஐசு, மலரா வா வா. அல்லியக்கா, ஐஸ் இல்லையா வீட்டில்? இன்னும் ஸ்கூல்ல இருந்து வரல இல்ல? 4:10க்கு ஸ்கூல் முடிஞ்ச 4:30க்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவாள்லக்கா, அதனால தான் இந்த நேரத்துக்கு வந்தேன். இன்னும் வரலையம்மா, வந்துக்கிட்டு தான் இருப்பா. என்ன விஷயம்? நாளைக்கு எனக்கு பூ வைக்க வர்றாங்கக்கா, அதான் ஐஸுக்கிட்ட சொல்லி அவளை வர சொல்லலான்னு. உனக்கு பூ வைக்க வர்றதுக்கு அவ எதுக்கு மலரு? என்னக்கா, என் ஃப்ரெண்டு இல்லை, எனக்கு ஒரு விசேஷம்னா அவ கூட இருக்கணும்ல. அவள் விசேஷத்துக்கு தான் நீங்கள் எனக்கு சொல்லலை, சொன்னாலே என்னால் வந்திருக்க முடியாது. இப்போ எனக்கு ஒரு விசேஷம்னா அவளை நான் கூப்பிடணும்ல, அதான் வந்திருக்கேன். தப்பாக நினச்சிக்கிடாத மலரு, அவள் கல்யாணம் நிச்சயமான பிள்ளை, எப்படி இனிமேல் உங்கள் வீட்டுக்கெல்லாம் அனுப்ப முடியும் சொல்லு? இதில் என்னக்கா இருக்குது, பக்கத்து வீடு தானே. தூரம் தொலைக்க அனுப்ப மாட்டேன்னு சொன்னா சரி, பக்கத்து வீடு தானே, அதுக்குமா அனுப்ப மாட்டேங்க? அப்படி இல்லைம்மா, என் பிள்ளை நல்ல அடக்க ஒடுக்கமான பிள்ளை. உன் பக்கத்தில் அவள் வந்து நின்னான்னா உனக்கு பூ வைக்கிற மாப்பிள்ளை என் பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லி மாற்றி கீத்தி எதுவும் சொல்லிட்டாருன்னா? அல்லி, சும்மாங்க, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்.
நீங்க சொல்ற மாதிரியெல்லாம் ஒன்றும் நடக்காதுக்கா. இல்ல மலரு, உங்க அண்ணனை காட்டி தானே உனக்கு ஒரு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்காங்க உங்க ஆச்சி. அவருமே அக்கா வாழ்க்கைக்காகத்தானே உன்னைய கட்டாய கல்யாணம் பண்றாரு. அதான் அதான் சொன்னேன். மலரு, ஐஸ் வரவும் நான் சொல்றேம்மா. விசேஷத்துக்கு அவளை அனுப்பி வைக்கிறேன். ம், சரிங்கண்ணே. சரிம்மா சரிம்மா. போயிட்டு வரேன். வாமா வாமா. அல்லி, என்னங்க? இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது அல்லி. நான் என்னங்க பேசுனேன்? நான் என்ன தப்பா பேசிட்டேனா? தப்போ சரியோ, அடுத்தவங்க மனசை காயப்படுத்துற மாதிரி பேசலாமா? அந்த பிள்ளையும் நம்ம பிள்ளையும் ஒன்னா படிச்சு ஒன்னா விளாண்டவங்க. நம்ம பிள்ளை மாதிரி தானே அந்த பிள்ளையும். ஏங்க அந்த பிள்ளைய போய் நம்ம பிள்ளை கூட கம்பேர் பண்றீங்க? அவளை மாதிரியா தனத்துக்கு வம்பளத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கா என் பிள்ளை? சரி போ, உள்ள போ. மலரு, இந்தாப்ல எங்கல ஐஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு போற? ஆமா. ஏன் மலரு ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லைல்ல, நாளைக்கு எனக்கு பூ வைக்க வர்றாங்க. நீயாவது வருவியா? ஐ, எத்தனை மணிக்குல? சாயங்காலம் 5 மணிக்கு. அப்படின்னா உங்க அண்ணன் கிட்ட சொல்லி எனக்கு பர்மிஷன் வாங்கி தரியா? ம், அப்படின்னா கண்டிப்பா வரேன். அம்மா நீ எதுக்கு உம்முன்னு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐஸுக்கு கல்யாணம் உனக்கு தெரியுமா? தெரியுமே. அவளுக்கு பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு நானும் போயிருந்தேன்ல. மாப்பிளைய பார்த்தேன். மாப்பிள்ளை நல்ல செக்கச்சவேல்னு கலரா அழகா இருக்கார்ல. பெரிய பணக்காரங்களாம், பெரிய கடை வச்சிருக்காங்களாம் பஜாருக்குள்ள. அப்படியா? மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காராம்? எம்காம்னு சொன்னாங்க. மாப்பிள்ளை பேரு முத்துக்குமார், நல்லா பேசினாருல. ஆ, சரி. ஆமா, பஜார்ல கடைன்னா எந்த கடை? எந்த கடைன்னு எனக்கு சரியா தெரியல. மதுரைக்குள்ள எவ்வளவோ பெரிய பெரிய கடைகள்லாம் இருக்கு. அதுல எந்த கடைன்னு நான் எங்க போய் பாக்குறது? இல்லைல்ல, நம்ம கடையும் பஜார்ல தானே இருக்கு. நமக்கு பக்கத்துல அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ என்னமோன்னு கேட்டேன். இல்ல அந்த மாதிரி இல்ல, இது பெரிய ஸ்டோர் மாதிரியாம். அப்படியா? சரி சரி. நீ எதுக்கு உம்முன்னு இருக்கேன்னு கேட்டேன். ஐஸ் அம்மா ஏதாவது சொன்னாங்களா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, எனக்கு ப்ரோக்ராமுக்கு டைம் ஆச்சு. இன்னைக்கு அவுட்டோர் ப்ரோக்ராம் போகணும். நான் கிளம்பட்டா? மலரு, அந்த உங்ககிட்ட காசு கேட்டிருந்தேன்ல, இந்த மாசம் சம்பளம் வாங்கியிருப்பேல? வாங்கினேன்ல, எங்க மைனிக்கிட்ட கொடுத்துட்டேன். நீ ஏன் வளரு இப்படி இருக்க? அப்புறம் டிராஃபிக் ஃபைனை எப்ப கட்டுவ? அதான் உங்ககிட்ட கேட்குறேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உங்க அண்ணன் பிள்ளைய கொண்டு போய் விட போய் தானே இப்படி ஃபைன் போட்டிருக்காங்க. நீ வேலை பார்க்குற சம்பளத்தையும் கொண்டு போய் அவங்க கிட்ட தான் கொடுக்குறேன். அப்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனைனா அவங்க தானே கொடுக்கணும். கேட்டு வாங்கு. கேட்ட சண்டை வந்துடும். சண்டை போடு. உங்க பிள்ளைய தானே கொண்டு போய் விட்டேன் அப்படின்னு சொல்லி சண்டை போடு. ஒரு வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு காசுக்காக இப்படி எல்லாம் போய் சண்டை போடலாமல? அப்படின்னா அவங்க உன் தலையில மிளகா அரைச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீயும் கொடுத்துக்கிட்டே இருக்க போற போல. இல்ல மலரு, உனக்கு அதெல்லாம் புரியாது. அவங்க என் மைனி. நான் அவங்க கிட்ட காசை கொடுக்காம வேற யாருக்கிட்ட கொடுப்பேன்? நாளைக்கு எனக்கு ஒரு நல்லது கட்டதுன்னா அவங்க தானே பார்த்து செஞ்சு வைக்கணும். எது? இப்போ உனக்கு ஒரு 6000 ரூபாய் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க தான் உனக்கு நாளைக்கு நல்லது கட்டது பார்த்து செஞ்சு வைக்க போறாங்களாக்கும். நீ இப்படியே நம்பிக்கிட்டு என்ன செய்வாங்க மலரு? அப்ப செய்யறவங்கள இப்ப செய்ய சொல்லு போ. இல்லைன்னா போய் சோத்துல போய் முட்டு. தானாவும் தெரியாது, சொல்லி கொடுத்தாலும் புரியாது. மலர், ஒரு 6000 ரூபா கொடுல. ஃப்ரெண்டுக்காக இது கூட செய்ய மாட்டேயா? கடனை கொடுல. நீ அன்னைக்கு வந்து என்கிட்ட காசுன்னு கேட்டதுமே இந்த மாசம் சம்பளம் வாங்கினதும் உனக்கு கொடுக்கலான்னு தான் நினைச்சிருந்தேன். சம்பளம் வந்திருக்கும்ல மலரு? ஆமா வந்திருக்கு. ஆனா நீ வாங்கின சம்பளத்தை கொண்டு போய் உங்க மைனி கிட்ட தொக்கா கொடுத்துருவேன். நான் வாங்கின சம்பளத்தை உனக்கு தூக்கி கொடுக்கணும். என்ன என்னை பார்த்தா எப்படி தெரியுது? இழிச்ச வாய் மாதிரி தெரியுதோ? ஏன் மலரு? கொஞ்சமாவது யோசிக்கிறியா நீ? சரி அதை விடு. ஐஸுக்கு பூ வைக்கிறாங்க, பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு தெரிஞ்சிருக்குல்ல. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உனக்கு தோணுச்சா? கமுக்கமா நீ மட்டும் போயிட்டு வந்து நிக்கிற. அவ உங்ககிட்ட சொல்லியிருப்பா, நீ உங்க அண்ணனுக்கு ஃபங்க்ஷன்ல அன்னைக்கு, அதனால வரலன்னு நான் நினைச்சேன். அடுத்த வீடு தானே, ஒரு வார்த்தை கேட்கணும்னு தோணுதா உங்களுக்கெல்லாம்? சரி, அன்னைக்கு எங்க வீட்ல தான் விசேஷம் நடந்ததுல. அப்போ உங்க வீட்ல வந்து எங்க ஆச்சி கூப்பிட்டுருப்பாங்கல்ல, அப்ப ஏன் நீ வரல? அது நான் வேன் ஏறி போகணும், இது நான் பக்கத்து வீடு தானே அப்படின்னு சொல்லி எங்க மைனி இங்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க. போயிடு, என்ன மாதிரி சொல்லிட போறேன். மலரு, எதுக்குல இவ்வளவு கோவப்படுற? நீ எதையுமே யோசிக்க மாட்டே. உங்ககிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? போ. மலரு, அந்த ஃபைன் காசுல வாங்கின சம்பளத்தை கொண்டு போய் உங்க மைனி கிட்ட கொடுத்தேல, போய் சோத்துல போய் முட்டு போ. நான் சொன்ன மாதிரியே. சே, அந்த பிள்ளைக்கு புரியவே மாட்டேங்குது எவ்வளவு சொன்னாலும். எனக்கா உனக்காப்ல? போல போன்னா போ. எதுக்கு இன்னைக்கு இவ்வளவு கோவப்படுறா? நம்ம கிட்ட எல்லாம் கோவப்படவே மாட்டாளே. மலரக்கா, டிரான்ஸ்மிட்டர் செட் பண்ணிட்டேன். ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஏக்கா? ஃப்ரீக்வன்சி கரெக்டா இருக்கா? ஆமாக்கா.
சவுண்ட் இன்ஜினியர் எங்க? அவர் அங்கே அந்த கடையில் உட்காந்துருக்காருக்கா. அங்கே தான் வயர் கனெக்ஷன்லாம் கொடுத்துருக்கு. சரி, நீ அப்போ அந்த வாசல்ல போய் உட்காந்துருப்போம். ஆ சரிங்கக்கா, கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை. ம், ஏக்கா ஏங்க்கா ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆடு முடிய போகுது, டைம் ஆச்சு, நீ போ. சரிங்கக்கா. மலர்க்கா ரெடி? ஆ ரெடியா? எல்லாம் கரெக்டாக இருக்கா? ஸ்டார்ட் பண்ணவா? ஆ பண்ணுங்கக்கா. நீங்கள் வாங்க. மலர்க்கா ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். வணக்கம் மதுரை நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லட்டு எஃப்எம் 00.00. நம்ம இப்போ எக்ஸாக்டா எங்க நின்றுட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோட மேற்கு கோபுர வாசல்ல தான் நின்றுட்டு இருக்கோம். சாயங்கால நேரங்கிறதுனால கோயிலுக்கு போற வர்ற பக்தர்களோட கூட்டம் ரொம்ப அதிகமாக தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம லட்டு எஃப்எம்மோட மதுரமான மாலை நிகழ்ச்சியோட முதல் நேயர். வாங்க வாங்கம்மா, உங்க பேர் என்ன? சரஸ்வதி. ஓகே, உங்களுக்கு சொந்த ஊர் எது? மதுரை? ஆமாம், மதுரையில் தான் 30 வருஷமாக இருக்கோம். சரி, இன்னைக்கு இங்கே கோயிலுக்கு வந்தீங்களோ? ஆமாம், கோயிலுக்கு தான் வந்தோம். சரி, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட டாபிக் என்னன்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்திச்ச மறக்க முடியாத நபர் அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு இருக்காங்களா? இல்லைன்னா மறக்க முடியாத நிகழ்ச்சி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இருந்ததுன்னா நம்ம எஃப்எம் நேயர்களுக்கு உங்களோட அனுபவத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். இப்போதைக்கு அந்த மாதிரி இருக்கு. சொல்லுங்க. போன வாரம் இதே மாதிரி நான் கோயிலுக்கு வந்திருந்தப்ப மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது பார்த்துக்கோங்க, வலிக்கு விழுந்துட்டேன். ஆடாடா. சரி, அப்புறம் இங்கனுக்குள்ள ஒரே சேரும் ஜகதியமாக இருந்ததா, அதான் எசகு பிசக காலை வச்சு வலிக்கு விழுந்துட்டேன். ஒரே அசிங்கமாக போச்சு. ஆனால் பார்த்துக்கோங்க, கோயிலுக்கு வந்திருந்த ஒரு 2 பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்கன்னு நினைக்கிறேன், எக்கா கீழே விழுந்துட்டீங்களா பார்த்துக்கா மெல்லக்கா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி தூக்கி விட்டாங்க. சரி, இதில் உங்களுக்கு என்ன அனுபவம்? என்ன அனுபவம்னு பார்த்தீங்கன்னா, அப்படி நான் விழுகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த பசங்களை பற்றி நானே தப்பாக கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். காதில் கடுக்கனை போட்டுக்கிட்டு தலையை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு, பசங்களா இவங்க என்ன பசங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியாக நான் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த பசங்களை. ஆனால் நான் கீழே விழுந்தவுடனே அவங்க தான் ஆளாக ஓடி வந்து தூக்கி விட்டாங்க. அந்த 2 பசங்களையும் என் வாழ்க்கையில் என்னால் மறக்கவே முடியாது. சூப்பர். சரி, இப்போ இதிலேருந்து நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? தோற்றத்துக்கு முக்கியம் கொடுக்காம குணத்துக்கு தான் முக்கியம் கொடுக்கணும்னு சொல்ல வரீங்களோ? ஆமாங்க, அதே தான். பார்க்குறதுக்கு பொறுக்கி பசங்க மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி தப்பாக நினச்சேன். நானே என் அபிப்பிராயத்தை மாற்றிக்கிட வேண்டியதாக போச்சு. பரவாயில்லையே, உங்கள் மனசில் எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த அந்த 2 பசங்களுக்கு எங்கள் லட்டு எஃப்எம் சார்பாக நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். சரி, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னம்மா? ஏங்க என்ன பாட்டு கேட்கலாம்? உனக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுமா. எனக்கு ஏதாவது ரஜினிகாந்த் பாட்டு போட்டு விடுங்க மேடம். ஓகே, நம்ம நேயர் சரஸ்வதி அவங்களுக்காக அவங்க விரும்பி கேட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லட்டு எஃப்எம்மின் மதுரமான மாலை. பஞ்சுமிட்ட கால் மழைக்கு நடந்து வந்தது போல நீ சுத்தி வந்து இழுக்கிறிய சும்மா கிடந்த ஆள. விக்கி, மொத்தம் எத்தனை பாட்டு இருக்கு? 5 6? ஏக்கா எதுக்கும் தேவைப்படும்னு 6 எடுத்து வச்சிருக்கேன். ஆள் அதிகமாக வரலன்னு வைங்களேன், விளம்பரம் முடிஞ்ச உடனே அப்படியே பாட்டை போட்டு விட்ருங்க. சரி. ஏக்கா மைக்க வாயில் வச்சிருக்கீங்க. ஆஃப் பண்ணிட்டேன்டா, அது கூட தெரியாதா? ஏக்கா எங்கள் அண்ணே, ஏக்கா பிடிச்சி அமுக்கி போடுங்க. ஹாய். என்ன இங்க? லைவ் ப்ரோக்ராம். ஓ, லைவ் போய்கிட்டு இருக்கா? சரி, அப்போ நான் கிளம்புறேன். இருங்க. எங்க எஃப்எம்மோட மதுரமான மாலை நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு நாங்கள் லைவ் ஷோ மீனாட்சி அம்மன் கோயில் மேற்கு கோபுர வாசல்ல எடுத்துட்டு இருக்கோம். இந்த பக்கம் வர போற எல்லாரையும் நிறுத்தி பேச சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நீங்க மாட்டீங்க, பேசிதான் ஆகணும். என்ன பேசணும்? இப்போ பேசுறதும் லைவ்ல போயிட்டு இருக்கா? இல்ல, பாட்டு தான் ஓடிட்டு இருக்கு. நான் மைக் ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கேன். அதை பாருங்க, விக்கி அங்க உட்காந்துருக்கான். பாட்டு முடிய போகும்போது சொல்லுவான், நான் ஆன் பண்ணிட்டு உங்ககிட்ட கேட்பேன். அச்சச்சோ, இசகு பிசகா வந்து மாட்டிக்கிட்டேனா? நான் இந்த பக்கம் நீங்க நிக்கிறீங்களே என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போவான்னு வந்தேன். இல்லாட்டி நான் பாட்டுக்கு 7 அங்கிட்டே போயிருப்பேன். சும்மா நார்மலா கூச்சப்படாம பேசுங்க, பயப்படாதீங்க, சரியா? ஆஹா, சரி. அக்கா பாட்டு முடிய போகுது, டேக். நம்ம மதுரமான மாலை நிகழ்ச்சியோட அடுத்த நேயர். வணக்கம் சார், உங்க பேர் என்ன? கருப்பசாமி. இன்னைக்கு இந்த சான்ஸை வச்சு இவருக்கு பிடிச்சது பிடிக்காதது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம மதுரமான மாலை நிகழ்ச்சியோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சமீபத்தில் சந்திச்ச சுவாரஸ்யமான நபர் இல்லைன்னா மறக்க முடியாத நிகழ்வு அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நீங்க நம்ம நேயர்களோட ஷேர் பண்ணிக்கலாமே. என்னை தான் சொல்லுவாரு. அப்படி சமீபத்துல யாரையும் இன்ட்ரெஸ்டிங்கா சந்திக்கல. அட்டங்கப்புறானே. சரி, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்குமே உங்க வாழ்க்கையில? எல்லாருக்கும் நடக்கும், உங்களுக்கும் நடந்திருக்குமே. அப்படி எதுவும் நடக்கலையே மேம்.
என்ன சார் இது? நல்லா ஞாபகப்படுத்தி பார்த்து சொல்லுங்களேன். நீங்க சொல்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது நடந்திருந்தா கண்டிப்பா ஞாபகம் இருந்திருக்கும்ல. அந்த மாதிரி யாரையும் பார்க்கவும் இல்ல, அந்த மாதிரி எதுவும் நடக்கவும் இல்ல. அப்படின்னா சரி, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பத்தி சொல்லுங்க. எனக்கு பிடிச்ச விஷயம்னா என்னோட ஃபேமிலி. ஃபேமிலினா எல்லாருக்கும் பிடிக்கும். ஃபேமிலியை தவிர்த்து பர்சனல் விஷயம், பர்சனலாக யாராவது பிடிச்ச நபர் இருப்பாங்க, நீங்கள் அவங்களுக்காக ஏதாவது ஒரு சாங் டெடிகேட் கூட பண்ணலாம். பர்சனலா இப்படி பப்ளிக்கா பேசுறது சரியில்லைன்னு நினைக்கிறேன். இந்த மைக்கை வச்சு மண்டையில் நங்கு 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 நங்குன்னு 4 போடு போடணும் போல இருக்கு எனக்கு. கழுவுற மீனில் நழுவுற மீனாக தான் இருப்பார் போல. ஏன் என்னைய பற்றி சொன்னால் குறைஞ்ச போவார்? என்ன சார் பிடி கொடுக்காம பேசுகிறீங்களே? என்ன தொழில் பண்ணுறீங்க? நான் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்றேன். அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம்லாம் நடந்திருக்கும். அதை பற்றி ஏதாவது சொல்லுங்களேன் நேயர்களுக்கு. இப்பதான் ஞாபகம் வருது. ஞாபகம் வந்துருச்சா? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். நீங்க கேக்குற மாதிரி சமீபத்துல அப்படி ஒரு பர்சனை நானும் சந்திச்சேன். சந்திச்சிங்களா? பாத்தீங்களா? இப்போ எடுத்து கொடுத்தா தான் வருது. சரி சொல்லுங்க, அவங்கள பத்தி சொல்லுங்க. அவங்களோட கேரக்டர் உங்களை எந்த அளவில் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு? அப்படி ஒன்றும் பெருசா இம்ப்ரெஸ் பண்ணல. ஆனா அவங்களோட கேரக்டரை பத்தி சொல்லி ஆகணும். இந்த சல்லடை பார்த்துருக்கீங்களா? சல்லடை ஸ்ட்ரெயினர். இது இந்த டீ வடிகட்டுவோமே அதான். எக்ஸாக்ட்லி அதே தான். அதுல டீயை வடிகட்டினா என்ன ஆகும்? என்ன ஆகும்? டீ தூள் எல்லாமே அந்த சல்லடையில் நின்றுக்கும். டீ எல்லாம் கீழே நமக்கு டம்ளர்ல இறங்கி வரும். நான் சொல்ற பர்சனும் அப்படிதான். சல்லடை மாதிரியே தான். சல்லடை எப்படி தன்கிட்ட வர்ற ஒரு பொருளோட வேஸ்ட்டை தன்கிட்ட வச்சுக்கிட்டு நல்ல பொருளை அடுத்தவங்களுக்கு கொடுக்குதோ அதே மாதிரி தான் அவங்களும். அவங்களால அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, மற்றவங்களுக்கு தான் உதவிகரமா இருப்பாங்க. அப்படின்னா அது நல்ல விஷயம் தானே சார்? நல்ல விஷயம்தான், நல்லதுதான். ஆனா யாருக்கு நல்லதுங்கிறதும் ரொம்ப முக்கியம் இல்ல. புரியுற மாதிரி கொஞ்சம் நேயர்களுக்கு எடுத்து சொல்லுங்களேன். புரியுறவங்களுக்கு மட்டும் புரிஞ்சா போதும். சரிங்க சார். சரி, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களே ஏதாவது ஒரு பாட்டை போட்டு விடுங்க. நம்ம நேயர் கருப்பசாமிக்காக நம்ம எஃப்எம் சார்பில் ஒரு பாட்டு இதோ. நீங்கள் இணைந்திருப்பது லட்டு எஃப்எம்மின் மதுரமான மாலை. நல்ல பாட்டு. சரி மைக் ஆஃப் பண்ணுங்களேன். அது பேசி முடிச்ச உடனே ஆஃப் பண்ணிடுவேன். ஓ, அப்போ நான் வரட்டா? எங்க? இல்ல போயிட்டு வரட்டான்னு கேட்டேன். நாளைக்கு கல்யாணத்துக்கு பூ வைக்க போறீங்க போல. ஆமா, கல்யாண பொண்ணுக்கு உங்க எஃப்எம் சார்பா வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. சரி சொல்லிடலாம். அதே மாதிரி கல்யாண மாப்பிள்ளைக்கும் என் சார்பில் நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. சரி வரட்டா? ம் பாய். போயிட்டு வரேன், நாளை பார்ப்போம். ம்